எனிவேஸ் யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், தெருமுனையில் இருக்க ஜங்ஷனுக்கு போகிறேன்லாம் பர்மிஷன் கேட்கவே கூடாது. ஐயோ, டைலாக் மறந்துருச்சு. ஒருவேளை மண்டையில் டின்னு ஏதாவது விழுந்திருக்குமோ? மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. ஏய், எனக்கு டைம் ஆச்சுடி, நீயே பாரு. எங்க வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன், இங்க வந்து பாரு எப்படி இருக்கேன்னு. நாம லேட்டா வந்தா இன்னும் போலையா? இதோ போயிட்டேன். எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துட்டான். வெல், நீங்க தான் விஜயா. சிவி கொடுங்க. சிவியா? ஓ, வாட் இஸ் திஸ்? பென்சில் சிவி தர சொன்னீங்களே. மிஸ்டர் விஜய், நான் உங்க ரெஸ்யூமை கேட்டேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓ சாரி, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ, நர்வஸ். இங்க பாருங்க, நடுங்குது. ரெஸ்யூம்ல ஒண்ணுமே இல்லையே. நல்லா தெளிவாக தானே பிரிண்ட் ஆயிருக்கு, கண்ணுக்கு என்ன தெரியலையோ. எனிவேஸ் யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கம்பெனிக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. 10 மணிக்கு கரெக்டா உள்ள இருக்கணும். 10:01 வந்தாலும் ஒரு நாளோட சேலரி கட்டு. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock கரெக்டா வெளியே போயிடலாம். 5:59 வெளியே போகணும்னு நினைச்சாலும் ஹாஃப் டேவோட சேலரி கட்டு. லீவ் போடவே கூடாது. குறிப்பா வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், தெருமுனையில் இருக்க ஜங்ஷனுக்கு போகிறேன்லாம் பர்மிஷன் கேட்கவே கூடாது. ரூல்ஸ் சொல்றாரா இல்ல நியூஸ் வாசிக்கிறாரா? பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓ சாரி, கை தவறி கீழே விழுந்துருச்சு. இப்போ நீங்க எடுத்த மாதிரி எடுக்க கூடாது. எந்திரிச்சு சேரை சுத்தி வந்து எடுக்கணும். சரியான டாக்ஸிக்கான கம்பெனியா இருக்குமோ? ஓகே விஜய், உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? அது சேலரி. ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பாருங்க, அப்புறமா உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரியாவே கிடைக்கும். ஓகே ஓகே விஜய், நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூ மே லீவ் நவ். ஓகே, தேங்க்யூ. அடடே, வண்டியாடா, எப்படியா வேலை கிடைக்கலன்னு தான் சொல்ல போற. அது எனக்கே தெரியும். போய் அந்த வண்டியை தொடச்சு வைப்போ. டைம் இல்லை, நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரமும் இல்லையாமா. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? நாளையிலேருந்து நானும் வேலைக்கு போறேன். நாளையிலேருந்து யாராவது என்ன வேலை இல்லாதாண்டோ, வீணா போனதாண்டோ, கடைக்கு படா காட்டுருமே, பாத்திர விளக்குடா பண்ணாட அப்படின்லாம் யாராவது சொன்னீங்க. ஐயோ, டைலாக் மறந்துருச்சு. சொல்லக்கூடாது. எப்படி வேலை கிடைச்சிருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை மண்டையில டின்னு ஏதாவது விழுந்திருக்குமோ? எத்தனை பேர் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்பவே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாத்துலயும் போடுறேன். நாளையிலேருந்து நான் வேலைக்கு போறேன். எல்லாருக்கும் வயிறு ஏறிட்டு. வேணாம். இவனே ஒரு கூமுட்டை, இவனுக்கு ஒருத்தன் வேலை கொடுத்துருக்கானா, அவன் எப்பேற்பட்ட கூமுட்டையா இருப்பான். மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. எங்க வீட்லயே நம்மள கனவு கண்டானா, மண்டையில கிண்டில டின்னு ஏதாவது விழுந்து தொலைஞ்சிருச்சான்னு 15 பேர் கொண்ட குழுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க.
ட்ரீட்டு தானே, வச்சுட்டா போச்சு. வாங்க சார், ஏன் லேட்டு? பாத்திரம், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போ. ஏய், எனக்கு டைம் ஆச்சுடி, நீயே பாரு. எங்க வீட்ல நான் ராணி மாதிரி இருந்தேன், இங்க வந்து பாரு எப்படி இருக்கேன்னு. ஐயோ, இதெல்லாம் ஒரு வேலையா? இல்ல, பத்திரமா பத்திரமா. வர வழியில ஒரு பாட்டிய பத்திரமா ரோடு கிராஸ் பண்ணி விட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா பண்ணுங்க, ஆனா வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணிடாதீங்க. போய் வேலையை பாருங்க. இவர் சேலரி மட்டும் லேட்டா தருவாராம், நாம லேட்டா வந்தா நீங்க இன்னும் போலையா? தோ போயிட்டேன். எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியா செவிரு? ஆமா, என்ன பண்றது? யா ஐ சென்ட் யூ. ஒரு நிமிஷம். வாட்? ஓகே சாரி. அப்பாடா. ஹலோ சார், என்ன பண்றீங்க? இம்பார்ட்டண்டா ஒரு மெயில் போட்டுட்டு இருக்கேன். மெயில் போடுறீங்களா இல்ல கடலை போடுறீங்களா? கடலையா? எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துட்டான். மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டனே.